Doctrine of res judicata, section 11. Res judicata அதை பற்றி சிபிசிலே அண்டர் செக்ஷன் 11ல சொல்றாங்க, சிஆர்பிசிலே அண்டர் செக்ஷன் 300ல சொல்றாங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 2ல சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே டபுள் ஜியோ பாடி என்று சொல்லி இருக்கிறாங்க. 300 சிஆர்பிசில ஆத்தரைஸ்ட் கன்விக்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எக்ஸ் கேபிஷோ ரெஸ் ஜுடிகேட்டா என்று சொன்னால் ஒன் சூட் ஒன் டெசிஷன், ரூல் ஆஃப் கன்க்ளூசிவ்னஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆர் டெசிஷன் இருக்க வேண்டும். ஜியாண்ட் வீல் தியரி அண்டர் செக்ஷன் 167 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வருது. அண்டர் செக்ஷன் 167 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்தவரை ஒரு வழக்கிற்கு தேவையான சாட்சியை அந்த வழக்கில் விசாரிக்காமல் விட்டுவிட்டு ஒரு தீர்ப்பு சொன்னால் அந்த தீர்ப்பு நல்ல ஒரு தீர்ப்பு கிடையாது. அதை போலவே ஒரு வழக்கிற்கு முற்றிலும் தேவையில்லாத ஒரு சாட்சியை நீங்கள் சாட்சியம் எடுத்து அதன் அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு வழங்குகின்றீர்கள் என்று சொன்னால் அந்த தீர்ப்புக்கும் எந்தவித சட்ட வலிமையும் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. நெசசரி பார்ட்டி நெசசரி விட்னஸ் இருந்து நீங்க அந்த வழக்கை விசாரிச்சு நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நியாயம். அந்த வழக்கிற்கு தேவையில்லாத ஒரு சாட்சியை விசாரிச்சு நீங்க தீர்ப்பு கொடுக்குறீங்கன்னா அந்த தீர்ப்பு நியாயமா இருக்காது. அந்த வழக்கிற்கு தேவையான சாட்சியை விட்டுட்டு தேவையில்லாத சாட்சியை விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா தீர்ப்பு சரியில்லை. அதை போலவே அந்த வழக்கிற்கு முற்றிலும் தேவையில்லாத ஒரு சாட்சி, நியாயமான தேவையான சாட்சியை விட்டுட்டு நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் வேஸ்ட். அந்த வழக்கிற்கு தேவையில்லாத சாட்சி, அவங்க தொடர்பில்லாத சாட்சி, அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு நீங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறீங்கன்னா அந்த தீர்ப்பு வேஸ்ட். அப்ப என்ன செய்யணுங்க? டினோவோ ட்ரையல் தான் நடத்தணும், புதுசா தான் விசாரணை நடத்தணும். அண்டர் செக்ஷன் 167 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் டினோவோ ட்ரையல், ஜியாண்ட் வீல் தியரி. அப்ப ரூல் ஆஃப் கன்க்ளூசிவ்னஸ் இங்க இருக்க வேண்டும். அப்ப இந்த வழக்கை நம்ம எப்படி கொண்டு போவது? ரெஸ் ஜுடிகேட்டா கொண்டு வராங்கன்னு சொன்னா அதுல என்ன நியாயம் இருக்கிறது? இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஃபார்மர் சூட் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஃபார்மர் சூட் என்றால் என்ன? செக்ஷன் 10 பொறுத்தவரை ரெஸ் சப்சிடைஸ், செக்ஷன் 11 பொறுத்தவரை ரெஸ் ஜுடிகேட்டா. இப்ப previously instituted suit என்று சொன்னால் அது செக்ஷன் 10, ஃபார்மர் சூட் என்று சொன்னால் அது செக்ஷன் 11. அப்ப ரெஸ் ஜுடிகேட்டாவை பொறுத்தவரை no court shall try any suit or issue in which the matter directly and substantially in issue has been directly and substantially in issue in a former suit between the same parties or between the parties under whom they are any of them claim litigating under the same title in a court competent to try such a subsequent suit, or the suit in which such issue has been subsequently raised and has been heard and finally decided by such court. இதுல எக்ஸ்பிளனேஷன் இருக்கிறது, மிக மிக முக்கியமானது. எக்ஸ்பிளனேஷன் 1 to 8 வரை. இதுல முக்கியமான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நாம பார்த்துடலாம். ஏன்னா கண்டிப்பா அதுல இருந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். 2016 கர்நாடகா டிஜே எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ரெஸ் ஜுடிகேட்டானா என்ன? அதுக்கு ஆன்சர் 4 ஆன்சர் கொடுத்து அதுக்கு சரியான ஆன்சர் 2016 கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி, res judicata is a mixed question of law and fact. res judicata என்பது இந்த இரண்டும் கலந்ததுதான்.
question of law and fact. Res judicata is mixed question of law and fact. இந்த கேள்வி மிக மிக முக்கியம். அது மட்டும் கிடையாது, collaterally and incident-ஆக இருந்தால் செக்ஷன் 11 பொருந்தவே பொருந்தாது. இந்த collaterally purpose, இந்த collateral இருக்கு பாருங்க, இதுக்கும் சரி collateral சரி, ஒரு இன்சிடென்ட் பர்பஸாக இருந்தாலும் சரி, இந்த ப்ரொசீடிங்ஸுக்கு செக்ஷன் 11 பொருந்தாது. மிக முக்கியமானது, இந்த எக்ஸ்பிளனேஷன் 1ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தையும் சரி, ரெஸ் ஜுடிகேட்டா எது எதுக்கு பொருந்தும், இதுக்கு ஒரு சில முக்கியமான தீர்ப்புகள் இருக்கிறது. அந்த தீர்ப்புகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டு நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போனா பெட்டரா இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் 1, ஃபார்மர் சூட்னு சொல்லக்கூடிய முந்திய உரிமை வழக்கு. இந்த வாசகம், இந்த வார்த்தை அதன் பிற்பட்ட காலத்தில் தாக்கல் செய்யப்படும் உரிமை வழக்குக்கு முன்னதாக முடிவு செய்யப்பட்ட ஒரு உரிமை வழக்கை குறிக்கும். முந்திய உரிமை வழக்கு என்ற ஒரு சொல், என்ற ஒரு வாசகம் இதற்கு பிறகு பிற்பட்ட காலத்தில் தாக்கல் செய்யப்படும் ஒரு உரிமை வழக்கு, முன்னதாக முடிவு செய்யப்பட்ட ஒரு உரிமை வழக்கை குறிக்கும். The expression farmer suit shall denote a suit which has been decided prior to the suit in question, whether or not it was instituted prior thereto. அப்ப farmer suitனா என்ன? அதுக்காக தான் இன்டர்வியூல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். செக்ஷன் 11க்கும் செக்ஷன் 10க்கு உள்ள ஆபரேட்டிவ் வேர்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. செக்ஷன் 10ஐ பொறுத்தவரை previously instituted suit. செக்ஷன் 11ஐ பொறுத்தவரை farmer suit. அப்ப எக்ஸ்பிளனேஷன் 1 ஆஃப் செக்ஷன் 11 ஆஃப் res judicata, செக்ஷன் 11 ஆஃப் CPC res judicataல தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. எக்ஸ்பிளனேஷன் 1ல முந்திய உரிமை வழக்கு, அந்த ஃபார்மர் சூட்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபார்மர் சூட் என்பது பிற்பட்ட பிறகு ஒரு காலகட்டத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு உரிமை வழக்கு. ஒரு வழக்கு போடுறோம் சார், அந்த வழக்குக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு வழக்கு முடிவு செய்யப்பட்ட ஒரு உரிமை வழக்கா இருக்கும். நான் இன்னைக்கு கேஸ் போட போறேன், இதுக்கு முன்னாடியே இது சம்பந்தமாக சேம் பார்ட்டி சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன், கணிசமான அளவுக்கு இங்க பிரச்சனை இருக்கு, சட்டம் சார்ந்த பிரச்சனை, சங்கதி சார்ந்த பிரச்சனை. அப்ப இது சம்பந்தமா நான் கேஸ் போட போறேன். ஆனா இதுக்கு முன்னாடி இதே விஷயங்கள் சம்பந்தமாக வேற ஒரு வழக்கு முடிவு செய்யப்பட்டு ஒரு உரிய நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு பகரப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அதுதான் முந்திய உரிமை வழக்கு, ஃபார்மர் சூட்னு சொல்றாங்க. நீங்க இப்பதான் கேஸ் போடுறீங்க, இதுக்கு முன்னாடி இது சம்பந்தமா கேஸ் போட்டு அதுங்க கோர்ட்டே வந்து டிசைட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, டிகிரி பாஸ் பண்ணிருக்காங்க. அதன் பின்னிட்டு நீங்க ஒரு கேஸ போடுறீங்கன்னு சொன்னா அந்த கேஸ் என்ன பண்ண முடியும்? அதே சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல அதை ட்ரை பண்ண முடியுமா? விசாரணை, வழக்கு விசாரணை நடத்த முடியுமா? முடியாது. இதுக்கு தான் முன் தீர்ப்பு தடை. இதற்கு முன்பாகவே ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள், எனவே தடை செய்யப்படுகிறது. தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தையை பிரித்து பார்த்தால்தான் உங்களுக்கு பொருள் விளங்கும். முன் தீர்ப்பு தடை, ரெஸ் ஜுடிகேட்டா. முன் தீர்ப்பு தடைனா என்ன? இதற்கு முன்பாகவே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அது நிலுவையில் இருக்கிறது, தடையாக இருக்கிறது. நீங்க பின்னாடி ஒரு வழக்கு போட முடியாது. Explanation 2. For the purposes of this section, the competence of a court shall be determined irrespective of any provisions as to a right of appeal from the decision of such court. இந்த பிரிவின் நோக்கங்களை பொறுத்த மட்டில் ஒரு நீதிமன்றத்தின் தகுதியானது அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யும் உரிமை பற்றிய வகைமுறைகள் எவற்றையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமலேயே தீர்மானிக்கப்படுதல் வேண்டும். செக்ஷன் 11 படி
இந்த செக்ஷன்ல இதுதான் நோக்கம். அதை பொறுத்தவரை ஒரு நீதிமன்றத்தினுடைய தகுதி, காம்பிடன்ஸ் ஆஃப் கோர்ட், அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யக்கூடிய உரிமை, அதை பற்றிய வகைமுறைகள் எவற்றையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமலேயே தீர்மானிக்கணும். அப்ப இந்த கோர்ட்டுக்கு வந்து காம்பிடன்சி இருக்கிறதான்னு பாக்குறாங்க. அந்த நீதிமன்றத்தில் வழங்கக்கூடிய ஒரு தீர்ப்பா இருக்கும் பட்சத்தில் அந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்யக்கூடிய உரிமை, அதை பற்றிய வகைமுறைகள் எதையும் நீங்க கவலைப்படாதீங்க, அதை பற்றி எல்லாம் சிந்திக்காதீங்க, கணக்கில் எடுத்துக்கொள்ளாதீங்க, நீங்க டிசைட் பண்ணுங்க. இததான் சொல்றாங்க. இந்த பிரிவின் நோக்கங்களை பொறுத்த மட்டில் ஒரு நீதிமன்றத்தின் தகுதியானது அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யக்கூடிய உரிமை பற்றிய வகைமுறைகள் எவற்றையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமலேயே தீர்மானிக்கப்படுதல் வேண்டும். இதுதான் எக்ஸ்பிளனேஷன் 2. எக்ஸ்பிளனேஷன் 3, மேட்டர் இங்க வருது, சப்ஜெக்ட் மேட்டர். அந்த வழக்கினுடைய விஷயம், விடயம், பொருள். அந்த சப்ஜெக்ட் மேட்டர், அந்த விடயம், விஷயமானது முந்திய உரிமை வழக்கில் ஒரு தரப்பினரால் சொல்லப்பட்டிருந்து மறு தரப்பினரால் வெளிப்படையாக அல்லது உட்கிடையாக அது மறுக்கப்பட்டிருக்கவோ அல்லது ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கவே வேண்டும். இதான் எக்ஸ்பிளனேஷன் 3ல. ஒரு கேஸோட சப்ஜெக்ட் மேட்டர் ஒன் பார்ட்டி டினை பண்றாங்க, ப்ரொசீட் பண்றாங்க, அதர் பார்ட்டி டினை பண்ணிருக்கலாம் அல்லது அக்செப்ட் பண்ணிருக்கலாம். The matter above referred to must in the former suit have been alleged by one party and either denied or admitted expressly or impliedly by the other. இவர் அல்லேஜ் பண்றாரு, பார்ட்டி குற்றம் சுமத்துறாரு, எனக்கு தான் உரிமை இருக்குதுன்னு சொல்றாரு, இந்த நிலத்தின் மீது எனக்கு தான் உரிமை இருக்குதுன்னு சொல்லி சிவில் கோர்ட்ல கேஸ் போடுறாரு. எதிர்பார்த்து என்ன பண்றாங்க, அதை வெளிப்படையாகோ அல்லது உட்கிடையாகோ எதிர்வாதி என்ன செய்யறாங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லது அதை மறுத்து இருக்கலாம். பிளைன்டிஃப்க்கு ரைட்டே கிடையாதுன்னு சொல்லி ரிஃப்யூஸ் பண்ணிருக்கலாம் அல்லது பிளைன்டிஃப்க்கு ரைட் இருக்குதுன்னு சொல்லி அட்மிட் பண்ணிருக்கலாம். அது நேரடியாக இருக்கலாம், மறைமுகமாக இருக்கலாம். ஆக ஒன் பார்ட்டி alleges and other parties denied or accepted, which can be in the form of expressly or impliedly. Explanation 3 of section 11 of CPC சொல்றாங்க, ரெஸ் ஜுடிகேட்டா மேலே குறிப்பிடப்பட்ட அந்த மேட்டர், விடயமானது, விஷயமானது முந்தைய உரிமை வழக்கில் ஒரு தரப்பினரால் சொல்லப்பட்டிருந்து மறு தரப்பினரால், மற்றைய தரப்பினர்களால் வெளிப்படையாகவோ அல்லது உட்கிடையாகவோ அது மறுக்கப்பட்டிருக்கவோ அல்லது ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கவோ இருக்க வேண்டும். எக்ஸ்பிளனேஷன் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா என்று சொல்கிறார்கள். முதல் பாயிண்ட் எக்ஸ்பிளனேஷன் 1ல என்ன சொல்றாங்க, ஃபார்மர் சூட்னா என்னன்னு சொல்றாங்க. அந்த சூட்டு போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு சூட்டு போட்டு டிசைட் பண்ணிருப்பாங்க ஒரு கோர்ட் மூலமா. குறிப்பிட்ட காலத்துல தாக்கல் செய்யப்பட்ட அந்த உரிமை வழக்கு இதுக்கு முன்னதாக முடிவு செய்யப்பட்ட ஒரு உரிமை வழக்கை குறிக்கும். அதுதான் ஃபார்மர் சூட். எக்ஸ்பிளனேஷன் 2ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பிரிவின் நோக்கங்களை பொறுத்த மட்டில் ஒரு நீதிமன்றத்தினுடைய தகுதி என்ன, அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யும் உரிமை பற்றிய வகைமுறைகள் எதையும் நீங்க கணக்கில் எடுத்துக்காதீங்க, நீங்களே டிசைட் பண்ணீங்க. எக்ஸ்பிளனேஷன் 3ல என்ன சொல்றாங்க, ஒரு பார்ட்டி ஒரு விஷயத்தை சொல்றாரு, அதுக்கு எதிர் பார்ட்டி ஒண்ணு அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், ஒத்துக்கொண்டிருக்க வேண்டும் அல்லது மறுத்து இருக்க வேண்டும். எக்ஸ்பிளனேஷன் 4ல தான் சொல்றாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா, கொல் தகை, முன் தீர்ப்பு தடை ஸ்டாண்டர்டா இருக்கு. அப்ப மைட்டி அண்ட் ஹார்ட், மைட்டினா பாசிபிலிட்டி, எழுப்பி இருக்க முடியும். எவிடன்ஸ் ஆக்ட்ல நம்ம படிக்கிற பாருங்க, ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ். இப்படி ஒரு சம்பவம் நடந்து இருந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம், ஒருவேளை நடந்து இருந்திருக்கலாம், நடப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். அதே மாதிரி விஷயங்கள் தான் இங்க சொல்றாங்க. மைட்டி என்றால் பாசிபிலிட்டி, எழுப்பி இருக்க வேண்டும், பிரச்சனையை நீங்க எழுப்பி இருக்க வேண்டும், உரிமையை நீதிமன்றத்தில் எழுப்பி இருக்க வேண்டும். ஆட் என்றால் ஆபரேட்டி, அப்படின்னா ப்ராப்பர், ஆபரேட்டி ப்ராப்பர், ப்ராப்பரா எழுப்பி இருக்கணும். அத்தகைய முந்தைய உரிமை வழக்கில் எதிர்வாதத்திற்கு ஆதாரமாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய
அந்த மேட்டர், அந்த விடயம், அது சம்பந்தமாக அத்தகைய உரிமை வழக்கில் அந்த பிரச்சனையில் இருந்திருக்கிற விடயமாக கொள்ளப்படுதல் வேண்டும். Any matter which might and ought to have been made ground of defense or attack in such a former suit shall be deemed to have been matter directly and substantially in issue in such a suit. அப்ப any matter which might and ought to have been made ground of defense or attack in such former suit shall be deemed to have been a matter directly and substantially in issue in such a suit. அத்தகைய முந்தைய உரிமை வழக்கில் எதிர்வாதத்திற்கு ஆதாரமாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம், அத்தகைய உரிமை வழக்கில் பிரச்சனையில் இருந்திருக்கிற விடயமாக கொள்ளப்படுதல் வேண்டும். அந்த மேட்டரை பொறுத்தவரை இதான சூட், இந்த சூட்ல இதான மேட்டர், இதான் விஷயம். அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள வழக்குல டிஃபென்ஸ் எடுத்திருக்காங்க, அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த மேட்டர் அத்தகைய உரிமை வழக்கில் பிரச்சனையில் இருந்திருக்கிற விடயமாக கொள்ளப்படுதல் வேண்டும். பழைய சூழ்நிலை எல்லாமே சொல்லிட்டாங்க, அதுல என்னென்ன மேட்டர், சப்ஜெக்ட் மேட்டர் என்னவோ அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது அந்த உரிமையை இந்த வழக்கில் பிரச்சனையில் இருந்திருக்கிற உரிமையாகத்தான் கருத வேண்டும். Explanation 4. Any matter which might and ought to have been made ground of defense or attack in such former suit shall be deemed to have been a matter directly and substantially in issue in such a suit. Explanation 5. வழக்குரையில் கேட்கப்பட்டு ஆனால் தீர்ப்பாணையினால் வெளிப்படையாக வழங்கப்பட்டிராத பரிகாரம். கிளையண்ட்ல நம்ம கேட்டுட்டோம், ஆனா டிகிரியில கிடையாது, அதை பற்றி அதுக்கு வெளிப்படையா அந்த ரிலீஃப் கொடுக்கல, ரிலீஃப் பற்றியே சொல்லல. இந்த பிரிவின் நோக்கங்களை பொறுத்த மட்டில் அவ்வாறு வழக்காடும் நபரின் கோரிக்கை மறுக்கப்பட்டதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கிளையண்ட்ல நீங்க எந்தெந்த ரிலீஃப் வேணும்னு சொல்லி கேக்குறீங்க, பிரேயர் கேக்குறீங்க, ஆனா ஜட்ஜ்மெண்ட்ல அந்த பிரேயருக்கு எந்த பதிலும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கிளையண்ட் மூலமாக கேட்கப்பட்ட அந்த பிரேயர் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம், ரிஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. ரிஃப்யூஸ் டு கிராண்ட் த ரிலீஃப் which you have been prayed for before the court. Explanation 6. The explanation 5. Any relief claimed in the plaint which is not expressly granted by the decree shall, for the purposes of this section, be deemed to have been refused. Now we are moving on explanation 6. Where persons litigate bona fide in respect of a public right or of a private right claimed in common for themselves and others, all persons interested in such right shall, for the purposes of this section, be deemed to claim under the persons so litigating. ஒரு பொது உரிமை அல்லது தனிப்பட்ட உரிமையில் பொதுவான பாத்தியம் கோரும் உரிமை சம்பந்தமாக பாட்டி சிலர், நபர்கள் சிலர் அவர்களுக்குள்ளாகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வழக்கு தொடுக்கிறாங்க. அவ்வாறு வழக்கிடும் போது அந்த உரிமையில் அக்கறை உள்ள அனைத்து நபர்களும் இந்த பிரிவின் நோக்கங்களை பொறுத்தவரையில் அவ்வாறு வழக்கிடுவதன் மூலம் இந்த நபர்களின் கீழ் பாத்தியதை கோருபவர்களாக கருதப்படுவார்கள். மற்றவங்களுக்காக நீங்க வழக்கு போடலாம், அப்ப மற்றவங்க போட்ட மாதிரி தான் அர்த்தம். 100 பேர் இருக்காங்க டிஃபெண்டன்ட், 100 பேர் சம்பந்தமாக ஒரு நபர் வழக்கிட முடியும். அப்ப அந்த 99 நபர்களுக்கு ஆதரவாக அவர் சார்பாக இந்த நபர் வழக்கிட்டு இருக்கிறார் என்று சொல்லிதான் கருத வேண்டும். அது அவர் தனிப்பட்ட உரிமையாக இருக்கலாம் அல்லது பொது உரிமைக்காக, பொது நலனுக்கான வழக்காக கூட இருக்கலாம். அப்ப பொது உரிமை அல்லது தனிப்பட்ட உரிமையில் பொதுவான பாத்தியதை கோரும் அந்த உரிமை சம்பந்தமாக நபர்கள் சிலர் அவர்களுக்குள்ளாகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வழக்கின்ற பொழுது, அப்ப நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வழக்கிட வேண்டும். செக்ஷன் 91. எனவே எக்ஸ்பிளனேஷன்
claimed in common for themselves and others. All persons interested in such right shall, for the purposes of this section, be deemed to claim under the person so litigating. Explanation 7. இந்த பிரிவு தீர்ப்பானை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைக்கு பொருந்தும். The provisions of this section shall apply to the proceedings for the execution of a decree, and references in this section to try any suit, issue or former suit shall be construed as references respectively to a proceeding for the execution of the decree, question arising in such proceedings, and a former proceeding for the execution of that decree. ஈபிக்கு பொருந்துமா? ஈபிக்கு பொருந்தும். எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ் பொருந்தும். நிறைவேற்று மனுவுக்கு பொருந்தும். நிறைவேற்று நடவடிக்கைகளுக்கு பொருந்தும். இதுதான் எக்ஸ்பிளனேஷன் 7. எக்ஸ்பிளனேஷன் 8. ஒரு பிரச்சனை ஒரு வரம்பற்ற அதிகார அமைப்புடையதும், an issue heard and finally decided by a court of limited jurisdiction competent to decide such issue shall operate as res judicata in a subsequent suit, notwithstanding that such court of limited jurisdiction was not competent to try such a subsequent suit in which such issue has been subsequently raised. ஒரு பிரச்சனை வரம்புக்கு உட்பட்ட ஒரு அதிகார வரம்புடையதும், அந்த பிரச்சனையை தீர்மானிப்பதற்கு தகுதி வாய்ந்ததுமான ஒரு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு இறுதியாக தீர்மானிக்கப்பட்டிருக்கும் போது அந்த பிரச்சனை பிந்திய ஒரு உரிமையல் வழக்கில் அதற்கும் இந்த முன்தீர்ப்பு தடை விதி பொருந்தும். அப்ப an issue heard and finally decided by a court of limited jurisdiction competent to decide such issue shall operate as a res judicata in subsequent suit, notwithstanding that such court of limited jurisdiction was not competent to try such subsequent suit in which such issue has been subsequently raised. ஒரு பிரச்சனை ஒரு லிமிடெட் ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள ஒரு கோர்ட்டால தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனை தீர்மானிப்பதற்கு தகுதி வாய்ந்த ஒரு கோர்ட். அப்ப தகுதி வாய்ந்த ஒரு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு இறுதியாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த பிரச்சனை பிந்தைய ஒரு உரிமை வழக்கில் அதற்கும் இந்த முன்தீர்ப்பு தடை பொருந்தும். ஒரு காம்பிடன்ட் ஒரு லிமிடெட் ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள ஒரு காம்பிடன்ட் கோர்ட் ஒரு வழக்கை விசாரிச்சு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு நீங்க ஒரு வழக்கு போடுறீங்க, அந்த பிரச்சனை பிந்தைய உரிமை வழக்கில் அதற்கு இந்த முன்தீர்ப்பு தடை பொருந்தும். செக்ஷன் 11 பொறுத்தவரை 8 எக்ஸ்பிளனேஷனில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃபார்மர் சூட் என்று சொல்லக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் நம்பர் 1. அதைவிட முக்கியமானது எக்ஸ்பிளனேஷன் நம்பர் 4, கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டானா என்ன. எக்ஸ்பிளனேஷன் 5, 6, 7 இது 3 முக்கியமானது. ஒரு கிளான்ஸ் ஒருவரி செய்தியாக சொல்லிவிடுகிறேன். செக்ஷன் 11 பொறுத்தவரை முன் தீர்ப்பு தடை ஒரு உரிமை வழக்கில் அல்லது பிரச்சனையில் நேரடியாக கணிசமான அளவில் ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமானது அந்த விடயத்தை குறித்து தரப்பினர்களுக்கு இடையே ஏற்கனவே முடிவடைந்து ஒரு நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற பொழுது மீண்டும் அதே பிரச்சனை தொடர்பாக அதே இரு தரப்பினர்களுக்கு இடையில் வழக்கு எழுந்தால் அந்த வழக்கை ஒரு நீதிமன்றம் விசாரிக்க கூடாது. இதான் செக்ஷன் 11 ரெஸ் ஜுடிகேட்டா. அப்ப no court try any suit or issue in which the matter directly and substantially in issue has been directly and substantially in issue in a former suit between the same parties or between parties under whom they are any of them claim litigating under the same title in a court competent to try such a subsequent suit or the suit in which such issue has been subsequently raised and has been heard and finally decided by the court. Explanation 1 என்ன சொல்ற, முந்தைய வழக்குனா என்ன அர்த்தம், ஃபார்மர் சூட்னா என்ன அர்த்தம். அப்ப பிற்பட்ட காலத்தில் இந்த வழக்கு போடுறதுக்கு பின்னாடி தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு உரிமை வழக்கு முன்னதாக முடிவு செய்யப்பட்ட ஒரு உரிமை வழக்கு குறிக்கும். இப்போ ஒரு கேஸ் போடுறாங்க,
ஆனா இதுக்கு முன்னாடி இதே சம்பந்தமாக சேம் பார்ட்டிஸ் முன்னாடி சேம் கோர்ட்ல சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் சேம் சப்ஜெக்ட் மேட்டர் விஷயமாக ஏற்கனவே ஒரு கோர்ட் வந்து விசாரிச்சு தகுதி வாய்ந்த நீதிமன்ற தீர்ப்பு பகரப்பட்டிருக்கின்ற பொழுது அதே சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் சேம் பார்ட்டி சேம் கோர்ட் சேம் ஜூரிஸ்டிக்ஷன் உள்ளது சேம் சப்ஜெக்ட் மேட்டர்ல ஒரு கேஸ் போட முடிஞ்சுன்னா அந்த கேஸ் வந்து செல்லாது, அதை விசாரிக்காதீங்கன்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் 2ல எக்ஸ்பிளனேஷன் 11 செக்ஷன் 11 எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்றாங்க, இந்த பிரிவின் நோக்கங்களை பொறுத்தமட்டில் ஒரு தகுதி வாய்ந்த ஒரு நீதிமன்றமானது அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யக்கூடிய வகைமுறைகள் எதையும் சரி நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் தீர்மானிக்க வேண்டும். சப்செக்ஷன் 3ல சப்ஜெக்ட் மேட்டரை பொறுத்தவரை ஒரு தரப்பினர் சொல்லப்பட்டிருந்து அதை எதிர்த்தரப்பினர் அனுமதித்திருந்தால் அல்லது எதிர்த்தரப்பினர் அதை மறுத்திருந்தால் அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்டு இருந்தால் அது கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா. அது எக்ஸ்பிளனேஷன் 3ல வரும். இப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டாவை பொறுத்தவரை அதாவது எக்ஸ்பிளனேஷன் 3ல ஒன் பார்ட்டி அலெஜஸ் அதர் பார்ட்டி வந்து வெளிப்படையாக டினை பண்ணிருக்கணும் அல்லது அக்செப்ட் பண்ணிருக்கணும். அதுதான் எக்ஸ்பிளனேஷன் 3ல சொல்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் 4 தான் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா, மிக முக்கியமானது. அப்போ அது போன்ற முந்தைய உரிமை வழக்கில் எதிர்வாதத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் அப்ப உரிமை வழக்கு பிரச்சனையில் இருந்திருக்கிற விடயமாகத்தான் கொள்ள வேண்டும். முந்தைய உரிமை வழக்கில் ஏற்கனவே போட்ட பழைய கேஸ்ல டிஃபென்ஸுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மேட்டர் அத்தகைய உரிமை வழக்கில் பிரச்சனையில் இருந்திருக்கிற விடயமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபார்மர் சூட்ல டிஃபென்ஸுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சப் மேட்டர் எதிர்வாதத்திற்கு ஆதாரமாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் அத்தகைய உரிமை வழக்கில் பிரச்சனையில் இருந்திருக்கிற விடயமாகத்தான் கருத வேண்டும், எடுத்துக்கணும். சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க, அந்த வழக்குறையில என்னென்ன கேட்கப்படுறாங்களோ பிரேயரு, அந்த பிரேயருக்கு டிகிரியில வந்து எந்த பதிலும் இல்லைன்னு சொன்னா நீங்க கேட்ட பிரேயரு உங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். நீங்க கேட்ட பிரேயரு உங்களுக்கு கொடுக்க முடியாது, ரிஃப்யூஸ்னு அர்த்தம். சட்டப்பிரிவுல ரிஃப்யூஸ் என்ற வார்த்தை தான் போட்டிருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் 6ல ஒரு தனிப்பட்ட உரிமை அல்லது பொது உரிமையா இருக்குது, அதுக்காக அவர் வழக்கு போடுறாரு அல்லது பல நபர்களின் சார்பாக அவர் வழக்கு போடுறாரு. அது எப்படி இருக்கணும்? நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த விஷயத்துல இவருக்கு அக்கறையும் இருக்கணும். ஆனால் தான் பொதுநல வழக்கு போட முடியும். அப்ப உரிமையில் அக்கறை அனைத்து நபர்களும் இந்த பிரிவின்படி நோக்கங்களை பொறுத்தவரையில் அவ்வாறு வழக்கிடுவதன் மூலம் இந்த நபர்களின் கீழ் பாத்தியதை கோருபவர்களாக கருதப்படுவார்கள். அந்த 99 பேருக்காக ஒரு நபர் கேஸ் போடுறான்னா அந்த 99 பேருக்கு சார்பாக தான் இவர் போடுறாரு, அவங்களுக்கு என்னவோ அதுதான் இவருக்கும் என்று கருத வேண்டும். எக்ஸ்பிளனேஷன் 7ல சொல்றாரு, இபி கோர்ட்டுக்கு இது பொருந்தும், இந்த ப்ரொசீஜர் பொருந்தும். எக்ஸ்பிளனேஷன் 8ல சொல்றாங்க, ஒரு பிரச்சனை ஒரு லிமிடெட் ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட் அந்த பிரச்சனை தீர்மானிச்சிருக்காங்க, அந்த பிரச்சனை தீர்மானிப்பதற்கு தகுதி வாய்ந்ததுமான ஒரு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு இறுதியாக தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனை பிந்திய உரிமை வழக்கில் அதற்கும் இந்த முன்தீர்ப்பு தடை பொருந்தும் சொல்லிட்டாங்க. இதுல ஒரு விளக்க உரை சொல்றாங்க, ஒரு உரிமையல் நீதிமன்றத்தில் முன்னதாக ஒரு பரிகாரத்திற்காக ஒரு பரிகாரம் வேண்டி ஒரே தரப்பினர்களுக்கிடையே வாதி பிரதிவாதிகள் ஒரு வழக்கொண்டு தாக்கல் செய்யப்பட்டு அதில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற பொழுது மீண்டும் அதே பரிகாரத்தின் பொருட்டு அதே தரப்பினர்கள் வழக்கிட முடியாது. இது முன் தீர்ப்பு தடை. இதுல இந்த ரெஸ் ஜுடிகேட்டாவில் எக்ஸ்பிளனேஷன் 1, எக்ஸ்பிளனேஷன் 5, எக்ஸ்பிளனேஷன் 6, எக்ஸ்பிளனேஷன் 7, எக்ஸ்பிளனேஷன் 4 இது முக்கியமானது. அப்ப முன்னாடி உள்ள வழக்குல வந்து சப்ஸ்டான்ஷியலி அண்ட் டைரக்ட்லி டேட் ஆஃப் டெசிஷன் இருக்கணும். எக்ஸ்பிளனேஷன் 5ல சொல்லாத ரெமெடி இஸ் ரிஜெக்ஷன் என்ன அர்த்தம். எக்ஸ்பிளனேஷன் 6ல ஒரு பொது உரிமை தொடர்பான சூட்டுனா பப்ளிக் ரைட் சூட்டா இருக்கணும், ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்து இருக்கணும், ஜட்ஜ்மெண்ட் இன் ரெம்மா இருக்கணும், கன்க்ளூசிவ் ப்ரூஃபா இருக்கணும். செக்ஷன் 41 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 112 113 இருக்கணும்.
எக்ஸ்பிளனேஷன் 7 பொறுத்தவரை டாக்டர் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா அப்ளைஸ் டு எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ் பொருந்தும். எக்ஸ்பிளனேஷன் 4 பொறுத்தவரை கொள்தக முன்தீர்ப்பு கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா முதல் சூட்லேயே சொல்லியிருக்கணும். கோ கம்ப்ளைண்ட் கோ டிஃபெண்டன்ட்க்கு பொருந்தும். சரிங்க, ஒரு கன்சென்ட் டிகிரி ரெஸ் ஜுடிகேட்டாக்கு பொருந்துமா? இதான் கேள்வி. ஒரு கன்சென்ட் டிகிரியை பொறுத்தவரை ரெஸ் ஜுடிகேட்டாக்கு பொருந்தும். ஞானசேகரன், in the case of ஞானசேகரன் 2016 volume 5 CTC page number 839, ஒரு கன்சென்ட் டிகிரி ரெஸ் ஜுடிகேட்டாக்கு பொருந்தும் என்று சொன்ன வார்த்தை 2016 volume 5 CTC page number 839, case last name வந்து ஞானசேகரன். அப்ப நிமோ டிபேட் திஸ் வெக்ஸாரி, no one should be best tries for the same cause. அப்ப interest rei publica finis litium, there should be enmity in litigation. But res judicata pro veritate accipiter, a judicial decision is must be mandatory accepted as correct. Res judicata is mandatory. 3 செக்ஷன் 11 பொறுத்தவரை 3 லீகல் மேக்ஸிம் உள்ளே வருகிறது. நாம எக்ஸாம் எழுதினா லீகல் மேக்ஸில் வந்து கேள்வி கேட்கிறாங்க. நிமோ டிபேட் பிஸ் வெக்ஸாரி, நிமோ டிபேட் பிஸ் வெக்ஸாரி, no one should be best his best tries for the same cause. அடுத்த லீகல் மேக்ஸிம் இன்ட்ரஸ்ட் ரே பப்ளிக் finis litium, there should be enmity in litigation. மூன்றாவது லீகல் மேக்ஸிம் ரெஸ் ஜுடிகேட்டா ப்ரோ வெரிடேட் accipiter. அப்படி என்று சொன்னால் a decision, judicial decision is must be mandatory accepted as correct. Res judicata pro veritate accipiter, judicial decision must be mandatory. அப்ப ரெஸ் ஜுடிகேட்டா பொறுத்தவரை மேண்டட்டரியா என்று சொன்னால் மேண்டட்டரி. கன்சென்ட் டிகிரிக்கு பொருந்துமானா கன்சென்ட் டிகிரி பொருந்தும். 2016 வால்யூம் 5 சிடிசி பேஜ் நம்பர் 839 ஞானசேகரன் வழக்கில். இதுல ஒரு சில தீர்ப்பை பார்த்து விடலாம். இந்த ரெஸ் ஜுடிகேட்டா, டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா என்பது உரிமையில் வழக்குக்கு மட்டும்தான் பொருந்துமா, மற்ற நடைமுறைகளுக்கு பொருந்துமா பொருந்தாதா என்று சொன்னால் உரிமையில் நடைமுறைக்கு மட்டும் பொருந்தாது, மற்ற நடைமுறைகளுக்கும் பொருந்தும். 1974 வால்யூம் 2 MLJ பேஜ் நம்பர் 306 முக்கியமானது சார். அடுத்தது 1974 வால்யூம் 2 MLJ பேஜ் நம்பர் 306 சிவிலுக்கு மட்டும் பொருந்தாது, மற்ற நடைமுறைகளுக்கும் பொருந்தும்னு சொன்ன வழக்கு. அதர் ப்ரொசீடிங்ஸ்க்கு பொருந்தும் ரெஸ் ஜுடிகேட்டா. அடுத்த கேள்வி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டை பொறுத்தவரை நீதி பேராணைகளுக்கு பொருந்துமா? பொருந்தும். AIR 1986 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1455 ரிட்டுக்கு பொருந்தும். ஆனால் ஒரே ஒரு ரிட்டுக்கு பொருந்தாது. அது எந்த ரிட்டுன்னு யாராவது சாட்ல போட முடியுங்களா சார்? ரெஸ் ஜுடிகேட்டா ரிட்டுக்கு பொருந்தும், ஆனா எக்ஸெப்ஷன் ஒண்ணு இருக்கு. அது எந்த ரிட்டுக்கு பொருந்தாது? ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸுக்கு பொருந்தாது. ஒரு ஆளை கொண்டு வந்து ஆஜர்படுத்துங்க என்று சொல்லி கேட்கக்கூடிய ஒரு ரிட்டு. நீதி பேராணை ஹேபியஸ் கார்பஸ், இது சிஆர்பிஸ்ல 97 98ல சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன்ல அண்டர் செக்ஷன் அண்டர் ஆர்டிகல் 226ல நீங்க போடுவீங்க, அண்டர் ஆர்டிகல் 32 நீங்க போடுவீங்க. 226ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஏதாவது தவறான தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போவீங்க. ஹேபியஸ் கார்பஸ் விஷயமாக உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். சுப்ரீம் கோர்ட் இல்ல இல்ல இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டால, அது வந்து அதனால ரெஸ் ஜுடிகேட்டா பொருந்தும், நான் விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய உயிர் சம்பந்தமான ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் ரெஸ் ஜுடிகேட்டா பொருந்தாது. ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ்க்கு ரெஸ் ஜுடிகேட்டா பொருந்தாது. AIR 1986 சுப்ரீம் கோர்ட்
பேஜ் நம்பர் 1455. ஒரு மோசடி செய்து ஒரு தீர்ப்பானை கோர்ட்ல நீங்க வாங்கி இருக்கிறீங்க. ஒரு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தி ஒரு கோர்ட்ல ஒரு தீர்ப்பை வாங்கி இருக்கிறீங்க. ரெசிடி கேட்டா பொருந்துமானா தாராளமா பொருந்தும். ஃப்ராட் பண்ணி ஒரு டிகிரி வாங்கியிருக்கீங்கன்னா ரெசிடி கேட்டா பொருந்தும். சாரி, ரெசிடி கேட்டா பொருந்தாது. ஏன்னா அந்த டிகிரியை நீங்க வந்து ஃப்ராட் பண்ணி வாங்கி இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி ரெசிடி கேட்டா பொருந்தும்? 2004 வால்யூம் 4 ALT ஆந்திரா லா டைம்ஸ் பேஜ் நம்பர் 476 வித்தின் பிராக்கெட்ல AP ன்னு போட்டுங்க. 2004 வால்யூம் 4 ALT பேஜ் நம்பர் 476 வித்தின் பிராக்கெட்ல AP ன்னு போட்டுங்க. அப்ப ஃப்ராட் பண்ணி ஒரு டிகிரி வாங்கியிருக்கீங்கன்னா ரெசிடி கேட்டா அங்க வந்து பொருந்தவே பொருந்தாரு. ஒரு பிரிலிமினரி டிகிரி பாஸ் பிரிலிமினரி ஸ்டேஜ்ல என்ன பண்ண உங்க தரப்பு அப்ஜெக்ஷன் இருந்தா அதை பதிவு பண்ணிடணும். அதை விட்டுட்டு ஃபைனல் டிகிரி பாஸ் பண்றப்ப நீங்க அந்த டிஃபென்ஸ் எடுத்தீங்கன்னா அது செல்லாது. AIR 1996 ஒரிசா பேஜ் நம்பர் 1. AIR 1996 ஒரிசா பேஜ் நம்பர் 1. சரிங்க, நீங்க ரிவிஷன் பெட்டிஷன்ல போயிட்டு ரெசிடி கேட்ட பாயிண்ட் எடுத்து வைக்கிறீங்க, செல்லுமா செல்லாது? AIR 2003 NOC பேஜ் நம்பர் 552 சொல்றாங்க. ஒரு எக்ஸ்பர்ட் டிகிரி இருக்கு. ஒருதலை பட்சமாக வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு கட்டளையை CPC ஆர்டர் 9 ரூல் 7 படி ரத்து செய்வதற்காக செய்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. ஆர்டர் 9 ரூல் 7ல நீங்க பெட்டிஷன் போடுறீங்க, அந்த பெட்டிஷனை கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. உடனே டிஃபெண்டன்ட் என்ன பண்ணலாம்? எதிர்வாதி மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதை முன் தீர்ப்பு தடை இருக்கிறது என்று சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாரு. அந்த டிஃபென்ஸ் செல்லுமா? செல்லாது. அப்ப முன் தீர்ப்பு தடை விதி இந்த இடத்துல ஏதாவது தடை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் போட்டாங்க. அப்ப ஆர்டர் 9 ரூல் 7ல பெட்டிஷன் போடுறோம். எக்ஸ்பார்ட்டி டிகிரி கிடையாது சார், எக்ஸ்பார்ட்டி ஆர்டர். அப்ப ஆர்டர் 9 ரூல் 7ல பெட்டிஷன் போடுகின்ற பொழுது அந்த பெட்டிஷனும் டிஸ்மிஸ் ஆயிருக்கு. உடனே அந்த எதிர்வாதி மேற்கொண்ட நடவடிக்கை எடுப்பதை முன் தீர்ப்பு தடை விதி தடைப்படுத்தாது. எதிர்வாதி அது எடுக்கிற டிஃபென்ஸ் ரெஸ்ட் கேட்டால வரும்னு சொல்றாரு. ரெஸ்ட் கேட்டால வராது. AIR 1992 ஆந்திர பிரதேஷ் பேஜ் நம்பர் 42 and 44 42 இருந்து 44. ரெஸ்ட் கேட்டாவை பொறுத்தவரை கீழ்நிலை நீதிமன்றத்திலேயே தன்னுடைய வாதத்தை எடுத்து வச்சிடணும். இங்க சொல்லாம ஃபைனல் டிகிரில அல்லது அப்பீல்ல ரிவிஷன்ல சொன்னீங்கன்னா ஏத்துக்க முடியாது. ஒன்ஸ் மார்க்கேஜ் ஆல்வேஸ் மார்க்கேஜ். அதை போலவே ஒரு முறை முன் தீர்ப்பு தடை என்பது எப்பொழுதும் முன் தீர்ப்பு தடைதான். AIR 1973 மத்திய பிரதேஷ் பேஜ் நம்பர் 293. AIR 1973 மத்திய பிரதேஷ் பேஜ் நம்பர் 293. முன் தீர்ப்பு தடை விதி என்பது ஒரு நிறைவேற்று மனு நடவடிக்கைக்கும் பொருந்தும். AIR 1979 ஹிமாச்சல பிரதேஷ் பேஜ் நம்பர் 1. அப்ப முன் தீர்ப்பு தடை விதி என்பது எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸுக்கு பொருந்தும். AIR 1979 ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட் பேஜ் நம்பர் 1. இப்ப முன் தீர்ப்பு தடை பொருந்தாததுக்கு இன்னும் ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. தமிழ்நாடு விவசாயிகள் நிவாரண சட்டம் 1938, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரிஸ்ட் ரிலீஃப் ஆக்ட் 1978, சாரி 1938 1938. அதற்கு இந்த தமிழ்நாடு விவசாயிகளின் நிவாரண சட்டம் 1938க்கு ரெஸ்ட் கேட்டா விதி பொருந்தாது. AIR 1959 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 275. ஆனா கன்சென்ட் டிகிரிக்கு ரெஸ்ட் கேட்டா பொருந்தும். ஞானசேகரம் வழக்கில் ஏற்கனவே பார்த்திருக்கோம். காஸ் ஆஃப் ஆக்ஷன் வெவ்வேறாக இருக்கின்ற பொழுது முன் தீர்ப்பு தடை விதி பொருந்தாது. காஸ் ஆஃப் ஆக்ஷன் வெவ்வேறாக இருக்கின்ற பொழுது முன் தீர்ப்பு தடை விதி பொருந்தாது. AIR 1996 கர்நாடகா பேஜ் நம்பர் 193ல ஆரம்பிச்சு 196 வரை. நீங்க ஒரு சூட்டை போடுறீங்க, சூட்டை போட்டுட்டு ஆர்டர் 23ல வித்ரா பண்றீங்க. வித்ரா பண்றப்ப என்ன பண்ணுங்க? வித் லிபர்ட்டி ஆஃப் தி கோர்ட் என்ற ஒரு வார்த்தை எழுதுவீங்க.
அப்ப வழக்கை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு முன் தீர்ப்பு தடை விதி பொருந்துமானா பொருந்தாது. ஏஐஆர் 2004 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 267. அப்ப முன் தீர்ப்பு தடை விதிக்கு 2 வழக்குகள் இருப்பது மிக முக்கியம். ஏஐஆர் 1953 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 419. ரெஜுடிகேட்டான்னு சொன்னாவே 2 கேஸ் இருக்கணும். அந்த 2 கேஸ் அடிப்படையில் தான் ரெஜுடிகேட்டா தொடங்கும். எனவே இந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள், வழக்கை வித்ரா பண்றாங்க, ரெஜுடிகேட்டா பொருந்துமானா பொருந்தாது. நாம வித் லிபர்ட்டி எடுத்து அந்த வழக்கை வித்ரா பண்ணிருப்போம் பல நேரங்களில். அப்ப வித்ராவல் ஆஃப் சூட்டுக்கு ரெஜுடிகேட்டா பொருந்துமானா பொருந்தாது. ஏஐஆர் 2004 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 267. ஏஐஆர் 2004 2004 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 267. வித்ராவல் ஆஃப் சூட்டா இருக்கும் பட்சத்தில் ரெஜுடிகேட்டா பொருந்தாது. அடுத்த வழக்கு ஒரு ரெஜுடிகேட்டா வருதுன்னு சொன்னாவே முன் தீர்ப்பு தடை விதிக்கு 2 வழக்குகள் இருப்பது அவசியம். ஏஐஆர் 1953 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 419. ஒரு ஃப்ராட் பண்ணி டிகிரி வாங்கியிருக்கீங்க, ரெஜுடிகேட்டா பொருந்தாது. ஒரு டிகிரியில பிழை இருக்கு, ரெஜுடிகேட்டா பொருந்தாது. ஒரு பாக பிரிவினை வழக்கு இருக்கு, ரெஜுடிகேட்டா கிடையாது. பாக பிரிவினை வழக்குல ரெஜுடிகேட்டா வராது. 1996 அலகாபாத் ஹைகோர்ட் பேஜ் நம்பர் 1426. பார்ட்டிஷன் சூட்டுக்கு ரெஜுடிகேட்டா பொருந்தாது. 1996 அலகாபாத் ஹைகோர்ட் பேஜ் நம்பர் 1426. இன்னொரு வழக்கு இருக்கு இதுல 1996 ஏஐஹெச்சி பேஜ் நம்பர் 1426 தான். இது மெட்ராஸ் கொடுத்த தீர்ப்பு, மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு. அந்த அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட் வேண்டாம் சார், நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை குறிச்சிங்க. 1996 ஏஐஹெச்சி பேஜ் நம்பர் 1426. இது அலகாபாத் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். இதே நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் அதே வருஷத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 1996 பேஜ் நம்பர் 1465 வித்தின் பிரைட்ல மெட்ராஸ். வருமான வரி நடைமுறை, வாடகை வழக்குகள், உரிமை கோரிக்கை, இது எல்லாத்துக்கும் ரெஜுடிகேட்டா பொருந்தாது. அது இன்கம் டாக்ஸா இருக்கலாம், ரெண்ட் கண்ட்ரோலா இருக்கலாம், அல்லது உரிமைகள், எனக்கு இந்த சொத்துல உரிமை இருக்குன்னு சொல்றாங்க, இது எல்லாவற்றுக்கும் ரெஜுடிகேட்டா பொருந்தாது. ஏஐஆர் 1959 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 881. வருமான வரியோ வாடகையோ அல்லது உரிமைகளோ கோரிக்கையோ இந்த நடைமுறைகள் ஆகியவற்றுக்கு முன் தீர்ப்பு தடை விதி பொருந்தாது. அரசாங்கத்துக்கு எதிராக தீர்ப்பாணைக்கு முன் தீர்ப்பு தடை விதி பொருந்தாது. இப்ப அரசுக்கு எதிரான தீர்ப்பு ஆணை இருக்கிறது, அரசுக்கு எதிரான தீர்ப்பாணைக்கு முன் தீர்ப்பு தடை விதி பொருந்தாது. ஏஐஆர் 1974 பஞ்சாப் பேஜ் நம்பர் 46. ஏஐஆர் 1974 பஞ்சாப் பேஜ் நம்பர் 46. ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் செக்ஷன் 9க்கு ரெஜுடிகேட்டா பொருந்தாது. மார்ட்கேஜ் வழக்கிற்கு அடமானதாரருக்கு எதிரான முந்தைய வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு முன் தீர்ப்பு தடை விதி பொருந்தாது. ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டுக்கு செக்ஷன் 9க்கு பொருந்தாது. அதை சொன்ன வழக்கு ஏஐஆர் 1969 மணிப்பூர், இது பேஜ் நம்பர் 49. ஏஐஆர் 1969 மணின்னு போட்டுங்க நடுவுல, பேஜ் நம்பர் 49. எஸ்ஆர் ஆக்ட் செக்ஷன் 9க்கு பொருந்தாது ரெஜுடிகேட்டா. வாரிசு சான்று இருக்கு, வாரிசு சான்று தீர்ப்புக்கு முன் தீர்ப்பு தடை விதி பொருந்தாது. ஏஐஆர் 1977 அலகாபாத் விதின் பிராக்கெட்ல என்ஓசி, என்ஓசினா நோட்ஸ் ஆஃப் கேஸ்னு அர்த்தம். என்ஓசி பேஜ் நம்பர் 194. இந்த மேல்முறையீட்டை மேற்கொண்டு நான் நடத்த மாட்டேன், நான் வலியுறுத்தி கேட்க மாட்டேன் என்று சொல்லி எழுதி கொடுத்து விட்டு அப்ப மேல்முறையீடு தள்ளுபடி ஆயிருக்கும். முன் தீர்ப்பு தடை விதி பொருந்துமானா பொருந்தாது.
இங்கதான் வெய்வர் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. எனக்குள்ள உரிமையை நானே நினைத்தாலும் கூட விட்டு கொடுக்க முடியாது. ரிட்டம் ஹேபியஸ் கார்பஸ்க்கு பொருந்தாதுன்னு சொன்ன வழக்கு 2004 வால்யூம் 8 SCC பேஜ் நம்பர் 106. 2004 வால்யூம் 8 SCC பேஜ் நம்பர் 106. SCC கிரிமினல் கிடையாது சார், வெறும் SCC. 2 ஜார்னல் இருக்கு SCCல. ஹேபியஸ் கார்பஸ்க்கு ரெஜுடிகேட்டா பொருந்தாது. 2004 வால்யூம் 8 SCC பேஜ் நம்பர் 106. எலெக்ஷன் பெட்டிஷன் இருக்கு, அதுக்கு ரெஜுடிகேட்டா பொருந்தாது. தேர்தல் மனுவுக்கு முன்தீர்ப்பு தடை விதி பொருந்தாது. AIR 1973 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1466. அதே போல இந்த மேல்முறையீட்டை மேற்கொண்டு நான் நடத்த மாட்டேன், நான் வலியுறுத்தி கேட்க மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாரு. எழுதி கொடுத்துட்ட பிறகு அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க. டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட பிறகு அதை எதிர்த்து அவர் வந்து ஃப்ரெஷ்ஷா கேஸ் போட முடியுமா? முன்தீர்ப்பு தடை விதி இந்த இடத்துல பொருந்துமானா பொருந்தாது. அண்டர் செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2 ஆஃப் CPC படி முந்தைய வழக்கில் முடிவு செய்யப்பட்ட எழுவினாக்கள் கட்டுப்படுத்தும். ஒரு நிலக்கிழார் இருக்கிறார் லேண்ட்லார்டு, ஒரு வாடகைதாரர் இருக்கிறார் டெனன்ட், இவங்க சம்பந்தமான ஒரு பிரச்சனை செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2 ஆஃப் CPC படி தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கில் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸை பொறுத்தவரை எழுவினாவில் வழங்கப்பட்ட தீர்ப்பு அடுத்து எழும் வழக்கிலும் மனுதாரரை கட்டுப்படுத்தும். பாரதி வெர்சஸ் வினோத் எஸ் சிவசுதா. அப்ப லேண்ட்லார்டு டெனன்ட் இருக்காங்க, இவர்களுக்கு இடையில ஒரு வழக்கு. அப்ப தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸை பொறுத்து வழங்கப்பட்ட தீர்ப்பு என்ன, அடுத்து எழக்கூடிய அந்த வழக்கிலும் அந்த மனுதாரரை கட்டுப்படுத்தும். பாரதி வெர்சஸ் வினோத் எஸ் சிவசுதா AIR 2008 வால்யூம் 1 கேரளா லா டைம்ஸ் KLT கேரளா லா டைம்ஸ் பேஜ் நம்பர் 93. 5 வழக்குகள் ஒரே நேரத்தில் தாக்கல் செய்யறாங்க, 5ம் ஒரே நேரத்தில் விசாரிக்கிறாங்க. அந்த 5லும் பொதுவான தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த வழக்கில் ஒரு வழக்கை எதிர்த்து மட்டும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அது முன் தீர்ப்பு தடை விதியால் தடை செய்யப்படுமா என்று சொன்னால் தடை செய்யப்படும். 5 கேஸ் ஜாயிண்ட் ட்ரையல் பண்ணி 5 கேஸுக்கு ஒரு காமன் ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு கேஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க அப்பீல் போறீங்க. அப்ப முன் தடை விதி அங்க பொருந்துமா பொருந்தாதுன்னா தாராளமா பொருந்தும். ஏன்னா 5 வழக்கு நீங்க நடத்துறப்ப நீங்க ஆரம்ப நிலையிலேயே அப்ஜெக்ஷன் பண்ணிருக்கணும். ஜாயிண்ட் ட்ரையல் நடத்துறாங்க, ஜாயிண்ட் ட்ரையல் நடத்துற பிறகு ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. அந்த ஒரு தீர்ப்பை எதிர்த்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு செல்லுகின்ற பொழுது இந்த ரெஜுடிகேட்டா பொருந்தும். கே விஸ்வநாதன் வெர்சஸ் ஆர் அப்பாவு, கே விஸ்வநாதன் வெர்சஸ் ஆர் அப்பாவு செட்டியார் 2010 CTC வால்யூம் 3 பேஜ் நம்பர் 799. கே விஸ்வநாதன் வெர்சஸ் ஆர் அப்பாவு செட்டியார் 2010 வால்யூம் 3 CTC பேஜ் நம்பர் 799. 5 வழக்கு ஒரே நேரத்தில் விசாரிச்சு தீர்ப்பு சொல்லிட்டாங்க, ஒரு காமன் ஆர்டர் போட்டாங்க. அதுல ஏதாவது ஒரு வழக்கை நீங்க எடுத்துட்டு போயிட்டு மேல்முறையீடு பண்றீங்கன்னா ரெஜுடிகேட்டா பொருந்தும். சரிங்க, ரெஜுடிகேட்டாவை நிரூபிக்கணும்னா எத்தனை விஷயங்களை நாம தீர்க்கமா சொல்ல வேண்டும்? 3 விஷயங்களை சொல்லணும். ஒன்று, யார் பார்ட்டிஸோ வழக்கிடுபவர்கள் அதே நபராக இருக்கணும், சேம் பார்ட்டியா இருக்கணும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கணும், ஒரே விஷயமாக இருக்கணும், சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷனா இருக்கணும், சேம் சப்ஜெக்ட் மேட்டர் அண்ட் காஸ் ஆஃப் ஆக்ஷனா இருக்கணும். ஒரே நபர்களாக இருக்க வேண்டும், அதே நபர்கள் தான் கேஸ போடணும். அப்ப தரப்பினர்களுக்கிடையே ஒரு வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டு முடிந்திருத்தல் வேண்டும். 4வதாக அந்த வழக்கை விசாரிப்பதற்கு அதிகாரமுள்ள நீதிமன்றத்தால் அது விசாரித்து முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி இது. இந்திரபாயா வெர்சஸ் துரைசாமி DORESSAMY துரைசாமி நாயக்கர். இந்திரபாயா வெர்சஸ் துரைசாமி நாயக்கர் 2010 வால்யூம் 2 MLJ பேஜ் நம்பர் 323. இந்த வழக்கில் 4 விஷயத்தை சொல்றாங்க சார். முன்தீர்ப்பு தடை விதி பிரின்சிபல் ஆஃப் ரெஜுடிகேட்டா என்று சொன்னால் அதை நிரூபிக்க வேண்டிய கூறுகள் என்னென்ன?
கேஸ் யார் போடுறாங்களோ அவங்க சேம் பார்ட்டியா இருக்கணும். வழக்கிடுபவர்கள் அதே நபராக இருக்க வேண்டும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரே விஷயமாக இருக்கணும். சப்ஜெக்ட் மேட்டர். அது தரப்பினர்களுக்கு இடையில் ஒரு வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். நான்காவதாக அந்த வழக்கை விசாரிப்பதற்கு அதிகாரமுள்ள நீதிமன்றத்தால் விசாரித்து முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்திரபாயா வெர்சஸ் துரைசாமி நாயக்கர். இந்திரபாயா வெர்சஸ் துரைசாமி நாயக்கர். இந்திரபாயா INDRABAYA இந்திரபாயா. துரைசாமி DORESSAMY துரைசாமி நாயக்கர் NAIKER நாயக்கர். இந்திரபாயா வெர்சஸ் துரைசாமி நாயக்கர் 2010 வால்யூம் 2 MLJ பேஜ் நம்பர் 323. இதே விஷயம் CTC ரிப்போர்ட் ஆயிருக்கு. 2010 CTC வால்யூம் 1 பேஜ் நம்பர் 1. 2010 வால்யூம் 1 CTC பேஜ் நம்பர் 1. அப்ப ஒரு சேம் மேட்டர்ல ஒரே விஷயத்தின் அடிப்படையில 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதை உரிமையல் விசாரணை முறை சட்டம் ஆர்டர் 2 ரூல் 2, ஆர்டர் 9 ரூல் 9, ஆர்டர் 12 ரூல் 9, ஆர்டர் 13 ரூல் 1 தடை செய்கிறது. ரெஸ் ஜுடிகேட்டாவுக்கு சிபிசில எந்தெந்த ஆர்டர் பொருந்தி வருது பாருங்க. ஆர்டர் 2 ரூல் 2 ரெஸ் ஜுடிகேட்டா, ஆர்டர் 9 ரூல் 9 ரெஸ் ஜுடிகேட்டா, ஆர்டர் 12 ரூல் 9 ரெஸ் ஜுடிகேட்டா, ஆர்டர் 13 ரூல் 1 ரெஸ் ஜுடிகேட்டா. அப்ப ரெஸ் ஜுடிகேட்டான்னு சொன்னாவே ஒரே மேட்டர் சப்ஜெக்ட் மேட்டரின் அடிப்படையில் 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதை உரிமையல் நடைமுறை சட்டம் ஆர்டர் 2 ரூல் 2, ஆர்டர் 9 ரூல் 9, ஆர்டர் 12 ரூல் 9, ஆர்டர் 13 ரூல் 1 தடை செய்கிறது. ஆர்டர் 2 ரூல் 2, ஆர்டர் 9 ரூல் 9, ஆர்டர் 12 ரூல் 9, ஆர்டர் 13 ரூல் 1. இந்த 4 விஷயங்களை சிபிசில தடை பண்றாங்க. அது ரெஸ் ஜுடிகேட்டா தடை செய்கிறது. அப்ப முந்தைய வழக்கில் உள்ள வழக்கு மடங்கள் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இரண்டாவதாக தொடுக்கப்பட்ட வழக்கிலும் இருந்ததால் அந்த வழக்கில் எழுவினா வரையாமலும் தரப்பினர்களின் வாதத்தை கேட்காமலும் இரண்டாவதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எடுத்த எடுப்பிலேயே தள்ளுபடி செய்வது சட்ட விரோதமானதாகும். வழக்கை விசாரிச்சுதான் நீங்க தள்ளுபடி பண்ணணும். நீங்க அட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே நீங்க தள்ளுபடி பண்ணாதீங்க, விசாரிச்சு அதன் பிறகு தள்ளுபடி பண்ணுங்க. இந்த வழக்குல தான் சொல்றாங்க ஒரே விஷயத்தின் அடிப்படையில் 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதை சிபிசி தடை செய்கிறது. ஆர்டர் 2 ரூல் 2, ஆர்டர் 9 ரூல் 9, ஆர்டர் 12 ரூல் 9, ஆர்டர் 13 ரூல் 1. 1978 கல்கத்தா வீக்லி நோட்ஸ் வால்யூம் 82 பேஜ் நம்பர் 419. 1978 வால்யூம் 82 கல்கத்தா வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 419. வித்தின் பிராக்கெட்ல டிபின் போட்டுங்க. டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு இது. இதுலதான் சொல்றாங்க ஆர்டர் 2 ரூல் 2, ஆர்டர் 9 ரூல் 9, ஆர்டர் 12 ரூல் 9, ஆர்டர் 13 ரூல் 1 இது எல்லாமே தடை செய்யுதுன்னு சொல்றாங்க. காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்பது அந்த நடவடிக்கையிலிருந்து வேறுபட்டதாகும். ஒரே நடவடிக்கையில் பல்வேறு வழக்கு மூலங்கள் எழும். இப்ப வழக்கு மூலங்கள் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வெவ்வேறாக இருக்கும் பட்சத்தில் ரெஸ் ஜுடிகேட்டா பொருந்தாது. செக்ஷன் 12க்கான கேஸ் லாஸ் இது. அப்ப மேற்கொண்டு உரிமை வழக்கை தொடுக்க தடை பார் டு ஃபர்தர் சூட். ஒரு குறிப்பிட்ட வழக்கு மூலத்தை காஸ் ஆஃப் ஆக்ஷன் பொறுத்து மேற்கொண்டு ஒரு உரிமையில் வழக்கை தொடுக்க விதிகளால் ஒரு வாதி தடை செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அவர் இந்த சட்டம் எந்த நீதிமன்றத்திற்கு பொருந்துகிறதோ அந்த நீதிமன்றத்தில் அத்தகைய வழக்கு மூலத்தின் அடிப்படையில் மற்றொரு உரிமை வழக்கை தொடக்க முடியாது. செக்ஷன் 12. இப்ப நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 நுகர்வோர் குறைதீர் மன்றம் என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரெட்ரஸல் ஃபோரம் அந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கின்ற பொழுது பல்வேறு நிவாரணங்களை கேட்டு உரிமையில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நுகர்வோர் குறைதீர்ப்பு மன்றம் நீதிமன்ற அதிகார வரம்பை இல்லாததாக்காது மாநில நுகர்வோர் ஆணையம் புகார்தாரரின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது தவறானதாகும். டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரெட்ரஸல் ஃபோரம் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றத்துல ஒரு பெட்டிஷன் கேஸ் பெண்டிங்.
அங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க, நிலுவையில் இருக்குது. இந்த நேரத்துல சிவில் கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போடுறாரு. அவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நுகர்வோர் குறை தீர்க்கும் நீதிமன்ற அதிகார வரம்பை இல்லாததாக்காது. அப்ப கன்சியூமர் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரெட்ரஸல் போரத்துக்கு சிபிசியின் படி அதிகாரம் இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் மாநில நுகர்வோர் ஆணையம் அந்த புகார்தாரரின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது தவறானது. ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் ரெட்ரஸல் போரம் இருக்கு, கன்சியூமர் ரெட்ரஸ் போரம். அப்ப கன்சியூமர் ரெட்ரஸல் போரத்துல ஒரு சூட்டு பெண்டிங்ல இருக்கின்ற பொழுது நிறைய ரெமெடி கேட்டு ரிலீஃப் கேட்டு ஒரு சிவில் கோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நுகர்வோர் குறை தீர்க்கும் நீதிமன்ற அதிகார வரம்பை, அந்த ஜூரிஸ்டிக்ஷனை இது கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றம் இந்த வழக்கை விசாரணை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. 1999 வால்யூம் 5 SCC பேஜ் நம்பர் 696. 1999 வால்யூம் 5 SCC பேஜ் நம்பர் 696.